இப்போ டோல்கேட் இருக்கு பாருங்க, போயிருக்கீங்களா? வண்டிகளில் நம்ம காசை நமக்கு தெரியாமலே பறிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குன்னா, உலக மகாவ அயோக்கியத்தனம் எதுனா அந்த டோல்கேட் தான். ரோடு சரியில்லை, வாங்குகிற காசு மட்டும் 100-200ன்னு அள்ளிடுறாங்க. எங்கே போகுதுன்னே தெரியல. இது வேற சொல்லவும் முடியாது. எல்லா ஏரியாலையும் பாதி ரோடு போட்டு நிற்கும், போடாமல் நிற்கும். ஆனால் டோல்கேட்டு மட்டும் காலையிலே திறந்துடுறாங்க. 24 மணி நேரம். அதில் இருக்கிறவன் பாதி பேருக்கு தமிழே தெரியாது. உங்களுக்கு இதெல்லாம் நினைவுபடுத்துகிறேன். நம்ம ஊரில் சாதாரணமாக வேலை செய்கிறதுக்கே இப்போ ஆள் இல்லை. அதனால் பெரும்பகுதி மக்கள் ஹோட்டலில் இருந்து மற்ற கட்டுமான துறையிலிருந்து வந்து நிற்கிறதுலாம் யாருன்னு பாருங்க. யார்? என்னங்க? பீகார், ஜார்க்கண்ட், பெங்கால், ஒரிசா. இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் பேசுபவர்கள் இங்கே இருப்பாங்களான்ற ஒரு எண்ணமே வந்திருக்கு. காரணம், நம்ம பயலுக சாதாரண வேலைக்கு போகிறதில்ல. விவசாயம் பண்ணுறது அவமானம்னு பெரும்பகுதி நினைக்கிறான். இளைஞர்களை சொல்கிறேன், பெரியவங்க பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது கேவலம்னு நினைக்கிறான். எந்நேரமும் பைக்கில் சுற்றணும், யாராவது ஒரு காதல் திருமணம் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சாயந்தரமானால் அங்கே போயிடணும். நான் பலர்கிட்ட கேட்டு பார்த்தேன், ஏன்யா இந்த ஊரில் ஆளே இல்லையா, ஏன் வெளியூர்லேருந்து எடுக்கிறீங்கன்னா, அவங்க தான் சார் லீவு போடாமல் வேலை செய்வாங்கன்ற. இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. நாம் மற்றவர்களை வாங்கணும், அங்கீகரிக்கணும். ஆனால் நாமளாக இருக்கணும் தானே. இங்கே நம்ம ஊரில் உழைக்க, வியர்க்க உழைக்க மக்கள் அதிகம் விரும்பாத சமூகமாக இருக்கிறது என்பது இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய வருத்தம், சாபக்கேடு. ஆனால் 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி திடீர்னு சபர்மதியில் இருந்த மகாத்மாவுக்கு ஒரு நோக்கம் வந்தது. உப்புக்கு நீ யார் வரி விதிப்பது? அது கடல்ல இருந்து கிடைக்குது, சில மலைகள்ல இருந்து கிடைக்குது. அதை நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு வேலி வச்சிருக்கையே, ஊர் முழுக்க வரி போடுறையே, இதை எதிர்த்து நான் போராட போகிறேன்னு காந்தி தொடங்கினார். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்கிற இடத்துக்கு, அதுக்கு பேர் தண்டி மார்ச்னு பேர். அந்த பயணத்தில் எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எங்க எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? இது 78. யார் சொன்னது? உண்மையிலேயே அவங்கள ரொம்ப பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். 78 பேர் தான் அதில் முதல்ல இருந்தாங்க, அதான் உண்மை. 79 ஒரு ஆள் வந்து சேர்ந்தார்னு ஒரு செய்தி இருக்குது. காந்தியை பற்றி படித்தீங்கன்னா தெரியும். மகாத்மா காந்தியை பற்றி நிறைய படிங்க. மிக மோசமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர், ஒரு உலக தலைவர் இருப்பார் என்றால் அது மகாத்மா காந்தி தான். அவரை இன்றைக்கும் திட்டுகிறார்கள். ஆனால் அவரை போன்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். 78 பேரை வச்சுக்கிட்டு தொடங்கினார். அப்போ வைஸ்ராயா இருந்தவர் பேர் இர்வின் பிரபு, லார்ட் இர்வின். இந்த வைஸ்ராய் சொன்னாராம், காந்தி, that old man going to take a pinch of salt. துணூண்டு உப்பை எடுக்க போகிறானா அந்த ஆள். இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். உப்பை எடுக்கிறதுக்கு எவனாவது ஒரு போராட்டம் நடத்துவானா? நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது உப்புச்சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய தலைவர் சொன்னாராம். ஏறக்குறைய 240 மைல் காந்தி நடந்தார். 23 நாட்கள் நடந்தார். 78 பேராக இருந்த கூட்டம்
நிறைவு பெறும்போது 50,000 பேராக பெருகி இருந்தது. 50,000 அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு இந்திய ஜனத்தொகை எவ்வளவு? 30 கோடி தான். 50,000 பேர் கூடிட்டாங்க. அதில் வேடிக்கை என்னன்னா, ஆண்களை விட பெண்களும் கூடினார்கள். சமைக்கிறவங்க அவங்க தானே. இந்தியா முழுக்க 80,000 பேர் இந்த போராட்டத்தை தெரிந்து கொண்டு காவல்துறையின் முன்னால் போய் அடக்குமுறைக்கு எதிராக போராடி கைதானார்கள். அப்படின்னா ஒரு கைப்பிடி உப்பு இந்தியாவில் மாபெரும் அலையை உருவாக்கியது. சுதந்திர போராட்டத்துக்கு நேராக இந்தியாவை நகர்த்தியது என்றால் அதற்கு பெரும் பொறுப்பு உப்பு சத்தியாகிரகம் தான். அப்படின்னா இது ரொம்ப சிறுசு, இது ரொம்ப அற்பமானதுன்னு அன்னைக்கே வெள்ளைக்காரன் நினைக்காம இருந்தான்னா ஏதாவது செஞ்சிருப்பான். அங்கே தொடங்கிய தீ பற்றி எரிந்தது இந்தியா முழுக்க. இதைத்தான் ரொம்ப ஒரு வரியில் தோற்றத்தை வைத்து தவறாக யாரையும் மதிப்பிடாதே. இது சின்னது தானே, இது பெருசு தானேன்னு பார்க்காதீங்க. வினேஷ் போகத்னு ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குகிற லெவலுக்கு போயிட்டாங்க. எது வரைக்கும் போனாங்க? ஃபைனல்ஸுக்கு போனாங்க. ஆனால் என்ன வாங்கினாங்க? வாங்கலை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க எடை வெறும் 100 கிராம். எவ்வளவு? 100 கிராம். நம்மலாம் வெயிட் பார்க்கும்போது 100 கிராமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காய்கறியோ ஒரு கடுகோ வாங்கினா கிராம் கணக்கு பார்ப்போம். ஆனால் ஒரு 100 கிராம்னு அதை சாதாரணமாக விட்டதுனால தங்கமோ வெள்ளியோ வாங்குகிற ஒலிம்பிக் வாய்ப்பே தள்ளி போனது, இல்லாமல் போனது. என்றால் எதையும் சாதாரணம் என்று தள்ளிவிடாதீர்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், தோற்றம் கண்டு குறைவாக மதிப்பிடக்கூடாது. அதில் வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? இல்லை, இப்போ தான் ஒலிம்பிக்ஸில் நடந்தது பாரிஸில். இந்தியாவிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100-200 பேர் போனாங்க. 180-170. நம்ம எத்தனை பதக்கம் வாங்கினோம் அது யாருக்கும் தெரியாது. வாங்கினான்னு வாங்காமல் போனான்னு. இன்றைக்கி சோறு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கி என்னையா பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்ல உடல் திறன் மிக்க ஆண்களும் பெண்களும், கைகால் சரியாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் போய் வாங்கியது ஏறக்குறைய 117 பேர் போனாங்க. அவங்க வாங்கின மெடல் எத்தனை? 6 மெடல். அதில் வெண்கலம்தான் அதிகம். ஆனால் அது முடிஞ்ச உடனேயே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஒலிம்பிக்ஸ் நடந்தது, பாராலிம்பிக்ஸ்னு பேர். அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? நம்ம மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் அவரெல்லாம் கூட 3வது முறையாக மெடல் வாங்கினார். அதுக்கு எத்தனை பேர் போனாங்க தெரியுமா? இந்தியாவிலேருந்து 84 பேர் போனாங்க. இப்போ நம்ம இப்போ நல்ல ரோபஸ்டான ஆள் ஒரு சண்டைக்கு போகிறான், அல்லது ஒரு மல்யுத்தத்துக்கு போகிறான், வில் வித்தைக்கு போகிறான் அப்படின்னா நம்ம பெருமைப்படுவோம்ல. ஆனால் கைகால் சரியில்லாதவங்க, பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம் போனாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? இவங்கெல்லாம் போய் அப்படி தானே நினைப்போம். நான் 84 பேர் போய் இந்தியாவுக்காக வாங்கிய பதக்கம் 29. எத்தனை? 29. அதில் தங்கம் 7. மற்றவங்க கூட தங்கம் வாங்கலை. வெள்ளி 9, வெண்கலம் 13. அப்படின்னா இவர் மாற்றுத்திறனாளி தானே, இவரால் என்ன முடியும் என்று பார்க்காதீர்கள், தோற்றத்தை பார்த்து மதிப்பிடாதீர்கள். எனக்கு தெரிய மாற்றுத்திறனாளிகள், பார்வை திறன் இல்லாத பல பேர் மிக உயர்ந்த படிப்பு, முனைவர் பட்டம் வாங்கி பேராசிரியர்களாக இருக்கிறார். யாரையும் வெற்று காகிதம் என்று எண்ணி விடாதீர்கள். வெற்று காகிதம் ஒரு நாள் பட்டமாக பறக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும்.